வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். நயன்தாரா அப்படின்னு சொன்னோன்னே இப்பவே அவங்களுடைய கைவசம் கிட்டத்தட்ட ஒரு டஜன் படம் வச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான படங்கள்ல தொடர்ந்து கமிட்டிட்டு இருக்காங்க. அரை டஜன் படத்துடைய ஷூட்டிங்கே ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி வேலைகள் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்படிதான் டியர் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், டாக்ஸிக்கா இருக்கட்டும், மண்ணாங்கட்டி அப்படின்ற படமா இருக்கட்டும், இன்னும் நிறைய திரைப்படங்கள் இப்படி வரிசையா நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ நடிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபீமேல் லீடாவே நடிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தியில போய் இப்போ கலக்கிட்டு இருக்காங்க. ஜவான் படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா அவங்களுக்கு ஹிந்திலையும் வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அடுத்ததான் என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பாடலுக்கு ஆட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம இப்படி ட்ரெண்டா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தமன்னாவா இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலீலாவா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சமந்தாவா இருக்கட்டும், இப்படி வரிசையை எல்லாருமே ஒரு பாட்டு காட்டினாலும் நச்சு நாடிடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ நயன்தாரா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு ஆட போறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா மாருதியோடைய இயக்கத்துல ராஜா சாப் அப்படின்ற படத்துல பிரபாஸ் நடிக்கிறார் இல்லையா, இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான பாடல் அவர் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நயன்தாரா அண்ட் பிரபாஸ் ரெண்டு பேருமே ஜோடி போட்டு இந்த படத்துல கூடி இந்த பாடல் ஆட போறாங்களாம். ஆனா இந்த பாடல் எப்படி உருவாக்க போறாங்க, இது ஃபுல் ஃபிளஜ்டா நம்ம இந்த ஊ சொல்றியா மாமா மாதிரி இருக்க போதா இல்ல ரொம்ப பிளசண்டான ஒரு பாட்டா இருக்க போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுகுமார் இப்போ புஷ்பா 2 அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் ராம் சரணும் அவருடைய கேம் சேஞ்சர் படம் முடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தெலுங்குல ஒரு படமும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ரங்கஸ்தலம் அப்படின்ற படத்துல ஆல்ரெடி சுகுமார் ராம் சரண் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட இந்த கேம் சேஞ்சர் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக சுகுமார் கிளம்புறாரு, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா மறுபடியும் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி இணைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒரு ஸ்கிரிப்ட் தயாரா இருக்கு அப்படின்னும், இது சிங்கிளா இல்லாம ரங்கஸ்தலம் மாதிரி சிங்கிளா இல்லாம ஒரு 2 பார்ட்டா இருக்கிற மாதிரியான கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மாசா இருக்க போது அண்ட் இதுவுமே ஒருவேளை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சுகுமார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கதை செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை கைவசமாக வச்சிருக்காரு. அண்ட் அதுக்கு ராம் சரண் கொஞ்சம் ஆப்டான ஆள் தான் அப்படின்ற மாதிரியான யோசனையில் இப்போ இருக்கிறதா சொல்றாங்க. பட் கூடிய விரைவில் இது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மலையாள இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகிற படம்லாம் பார்த்தோம்னா சின்ன பட்ஜெட் எடுக்கிறாங்க, ஆனால் 50 கோடி 100 கோடி அப்படின்னு அசால்ட்டாக வசூல் பண்ணுது. இதுலையும் இந்த சவுத்தில் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் எல்லா படங்களுமே ஹிட்டாக தான் இப்போ பார்க்கப்பட்டு இருக்கு. தமிழ் ரசிகர்கள் தமிழ் படத்தை விட மலையாள படத்தை தான் அதிகமாக ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஜித்து மாதவனுடைய இயக்கத்தில் அதில் ஃபகத் வாசல் இப்படிலாம் நடிப்பாராப்பா, இப்படி ஒரு நடிகராப்பா அப்படின்ற மாதிரி அவரையே வெளிக்காட்டின திரைப்படம் ஆவேசம். இந்த படத்துக்கு அப்புறமா ஃபகத் வாசல் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜித்து மாதவன் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா இதுவே அவருக்கு அறிமுக படம் தான். ஆனால் இந்த படத்தையே வேற லெவல் பண்ணி பெரிய வசூலை கொடுத்ததுனால அடுத்ததாக பார்த்தோம்னா மோகன்லாலோட கை கோர்க்கான சான்சஸ் அதிகம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மோகன்லாலுமே அவருடைய 360வது திரைப்படமான தொடரும் படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. இதற்கு அப்புறமா ஜித்து மாதவனோட இணையறதுக்கான சான்சஸ் அதிகம். அது அஃபிஷியலாவே கன்ஃபார்மும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மோகன்லாலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் வேணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ சீக்கிரமாவே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கான சான்சஸ் உண்டு. அனுஷ்கா ஒரு படத்துல ஜோடி போட்டு நடிச்சா ஹிட், அவங்க தனியா நடிச்சாலும் ஹிட் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கெரியர்ல ஒரு சின்ன ஸ்லிப் இருந்தாலும் நான் ஏறி வந்துடுவேன் பாரு அப்படின்ற மாதிரி படப்படன்னு ஒவ்வொரு படமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த காதி திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை சொல்லியிருக்காங்க. கிறிஷோடைய இயக்கத்தில் நம்ம அனுஷ்காவுடைய நடிப்பில் அடுத்தபடியாக அந்த காதி அப்படின்ற திரைப்படம் 2025 ஏப்ரல் 18ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களாம். படத்துக்கு பெருமளவில் ஆதரவு தெலுங்குல தமிழ்ல அப்படின்னு சொல்லி 2 பக்கமுமே இருக்கு. ஸோ அனுஷ்கா இந்த படத்துல இருந்து மறுபடியும் மீண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.